குளித்து முடித்த பிறகு இந்த 2 பொருட்களை மட்டும் தடவுங்கள். உங்களுக்கு போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு பணம் வந்துகொண்டே இருக்கும். நீங்கள் போதும் என்று சொன்னால் கூட உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். இது மிகவும் பழமையான தாந்திரீக பரிகாரம். இதை நிறைய பேர் ரகசியமாகவே செய்து பயன்பெற்று வருகிறார்கள். நிறைய வசதி படைத்தவர்கள் இந்த முறையை பின்பற்றிய மிகவும் பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அதற்கு இந்த தாந்திரீக முறை ஒரு முக்கியமானதாகும். இதை நீங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன். குளித்து முடித்தவுடன் இந்த 2 பொருளை நீங்கள் உங்கள் உடலில் தடவிக்கொண்டால் உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் நிறைந்திருக்கும். இதை நீங்கள் தினமும் செய்ய வேண்டும். இந்த முறையை பின்பற்றிய ஒரு சிலர் இருக்கிறார்கள். திரைப்படத்துறையில் ஜொலித்த அந்த காலத்து படங்களில் விலங்குகளை வைத்து படம் தயாரித்த சின்னப்ப தேவர் அவர்களைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர் தினமும் பன்னீரில்தான் குளிப்பாராம். அவர் குளித்து முடித்தவுடன் உடலில் சந்தனத்தை பூசிக்கொள்வார். அவர் முருக பக்தர் என்பதால் உடலில் சந்தனத்தை பூசிக்கொள்வார். ஆகையால் அவருக்கு மிகவும் சிறப்பான வாழ்க்கை அமைந்தது. அவர் மிகவும் நல்ல வசதியோடு வாழ்ந்தார். இந்த வழிபாட்டை அவரும் பின்பற்றி வந்ததால்தான் அவருக்கு இவ்வளவு வசதிகளும் முருகனுடைய அருளும் கிடைத்து வாழ்க்கையில் நன்றாக அவர் வாழ்ந்து மறைந்தார். நிறைய பணக்காரர்கள் வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க அந்த வீடு நல்ல ஒரு நறுமணம் வீசிக்கிட்டு இருக்கும். அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு வாசனை பொருளை அவங்க வச்சு நல்ல வாசனையா இருக்கிற மாதிரி செஞ்சுப்பாங்க. இந்த வாசனை எங்க இருக்கிறதோ, நறுமணம் எங்கு வீசுகிறதோ அங்கு மகாலட்சுமி அங்குதான் வந்து தங்குவாள். எனவே நண்பர்களே, எங்கு நறுமணமும் நல்ல வாசனையும் வீசுகிறதோ அங்கு மகாலட்சுமி தங்குவார், நிலைத்து நிற்பார். ஆகவே எப்பொழுதும் உங்கள் வீட்டில் வாசனையாக வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அது மட்டுமல்லாமல் குளித்து முடித்தவுடன் இந்த 2 பொருள்களை உங்கள் உடலில் பூசிக்கொள்ளுங்கள். இது நீங்க ஒரு நல்ல வளர்பிறை நாள்ல வெள்ளி, செவ்வாய் கிழமைகளில் துவங்கலாம். மேலும் நல்ல பலனை உங்களுக்கு தரும் நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை வளர்பிறனால நல்ல தலைக்கு சுத்தமா குளிச்சு முடிச்சிட்டு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாகவே இருந்தாலும் 2 பேருமே இந்த வழிபாட்டு முறையை, இந்த தாந்திரீக முறையை செய்யலாம். சந்தனம் இருக்கு பாத்தீங்களா? சுத்தமான சந்தன பொடி நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. அதோட ஜவ்வாது அதையும் வாங்கிக்கோங்க. இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா குழப்பி வச்சுக்கோங்க. குளித்து முடித்து உடன் உங்களுடைய உடலில் அதை லேசாக தொட்டு அங்கங்கே தடவிக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உடலில் நல்ல ஜவ்வாதும் சந்தனம் சேர்ந்த நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். அந்த நாள் முழுவதும் உங்கள் உடலில் நல்ல வாசனை வீசிக்கொண்டிருக்கும். அப்பொழுது உங்களிடம் மகாலட்சுமி வசியப்படுவாள். ஆகையால் இதுபோல் தினமும் நீங்கள் குளித்து முடித்து சந்தனத்தையும் ஜவ்வாதையும் சேர்த்து குழப்பி அந்த பேஸ்ட தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் நீங்கள் குளித்து முடித்தவுடன் அதை உங்கள் உடலில் தடவிக் கொள்ளலாம். நெற்றியில் பொட்டாகவும் நீங்கள் வைத்துக்கொண்டு அலுவலகமோ அல்லது உங்கள் வியாபாரத்திற்கு கூட நீங்கள் செல்லலாம். தொடர்ந்து நீங்கள் இதை செய்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும். நேயர்களே, மீண்டும் இன்னொரு ஆன்மீக குறிப்பில் தகவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதோட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும்.